இந்த வீடியோ தாம்பரம் ஜெயச்சந்திரனில் எடுத்தது. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் பானுமா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இப்போ ட்ரைப்ளே குக்வேர் செட் பார்த்தீங்கன்னா 3 பீஸ் செட்டு நான் நிறைய காமிச்சிருப்பேன். இந்த மாதிரி ஃப்ரை பேன் விலை உங்களுக்கு ஜாஸ்தியாக இருந்துச்சு. இப்போ இதில் இந்த கம்பெனியோடதை நான் நல்லா காமிக்கிறேன் பாருங்கள். நெர்லான் கம்பெனி. இந்த கம்பெனியில் ஃப்ரை பேன் இது மட்டுமே தனியாக அங்கே விலை கம்மியாக இருந்துச்சு. அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கோங்க. அந்த கம்பெனியில் பாக்ஸுக்கு மேலே 18 கீழே 10 அப்படின்னு போட்டிருக்கோம். 18 கீழே 9ன்னு போட்டிருக்கோம். இது ரெண்டுமே தான் நமக்கு சேஃபாக இருக்கும் நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு. அதாவது டிஷ்வாஷரில் நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். 18/0 அப்படின்னு போட்டிருந்துச்சுன்னா அது நமக்கு டிஷ்வாஷரில் வைக்க முடியாது. இதையும் நல்லா கவனித்து வாங்குங்க. ட்ரைப்ளே செட்டுக்கும் அடுத்ததாக ரொம்ப சேஃபாக சமைக்கிறதுக்கு நமக்கு இருக்குன்னு அப்படின்னு சொன்னாக்கா இந்த பாத்திரத்தை நம்ம வாங்கலாம். இந்த பொருள் எல்லாமே நமக்கு பிளாக் கலரில் இருக்கும். நம்ம சமைக்கிறதுக்கும் ரொம்ப சேஃபாக இருக்கும். இதுக்கு பேர் ஹார்ட் அனடைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது சாதாரணமாக உள்ள அலுமினிய பாத்திரம் தான். இந்த அலுமினிய பாத்திரத்தை ரொம்ப நமக்கு அப்படியே அழுத்தமாக நல்ல வெயிட்டாக ஆக்குவாங்க. இதுக்கு மேலே இந்த மாதிரி பிளாக் கலரில் நமக்கு வந்துடும். சாதாரணமாக உள்ள அலுமினியம், சில்வர் இதெல்லாம் விட இது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகிடும் அந்த மாதிரி நம்ம செய்யும் போது. இப்போ இந்த மாதிரி உள்ள எண்ணெய் சட்டி இதெல்லாம் நம்ம எண்ணெய் வச்சு நம்ம ஏதாவது வறுக்கிறதுக்கு, பொரிக்கிறதுக்கு, பொரியல் பண்ணுறதுக்கு இதெல்லாம் செய்யும்போது நமக்கு தீயாது. அதாவது நான்ஸ்டிக் மாதிரி நமக்கு ஒட்டாமல் நல்ல சூப்பராக வரும். நம்ம இதுக்கு கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஏன்னாக்கா இது நிறைய கெமிக்கல் ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்க. இது அதை செய்கிறதுனால கொஞ்சம் விலை கூட வரும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளைட்டு செய்கிறதுக்கு இந்த மாதிரி உள்ளதெல்லாம் அவங்க இதை செய்கிறாங்களாம். அதே மாதிரி இராணுவ இடத்துலையும் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் அவங்களுக்கு நிறைய இதை மாதிரி செஞ்சு அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்களாம். தேயாமல் இருக்கும், கீறல் விழுவாமல் இருக்கும் அப்படிங்கிறதுனால யூஸ் பண்ணுவாங்க. நல்ல வெயிட்டாக உள்ளதாக பார்த்து வாங்குங்க. ஒவ்வொன்றையும் இது விலையோடவே நான் போட்டிருக்கேன். இரும்பு சட்டி மாதிரி நம்ம சமைச்சதை உடனே எடுத்துருன்னு அப்படின்னும் இல்லை. அதே மாதிரி அலுமினியம் பாத்திரம் மாதிரி உப்பு அரிக்காது, சூப்பராக இருக்கும். இது சாதாரணமாக அலுமினியம் இண்டோலியன்னு சொல்லுவோமே, வெயிட்டாக உள்ளது. அதுலேயே உங்களுக்கு இந்த மாதிரி மேலே சும்மா கலர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. நல்ல வெயிட்டாகவே இருந்துச்சு. 120 ரூபா தான் இதோட விலை போட்டிருக்காங்க. இந்த மாதிரி உள்ள சட்டியிலேயே டிசைனாக நமக்கு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்பில் உள்ள சட்டிலாம் உங்களுக்கு விலை கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. 360. அதாவது ஒரு சின்ன சட்டி எடுத்தாலும் இந்த விலையில தான் இருக்குது. ஆனால் வெயிட்டாக இருக்குது, நல்ல வெயிட்டாக. சில்வர் பாத்திரம்லாம் நம்ம அடுப்பில் வைக்கும் போது அப்போ அடியில் நமக்கு தீரா மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் தீயாது, ஒட்டாது. நான்ஸ்டிக்கை நம்ம ரொம்ப ஹீட் பண்ணும்போது நமக்கு நான்ஸ்டிக்கு அதிகமாக அதில் இருக்கிற டாக்ஸின் வெளியே வரும். அப்படிங்கிறதுனால நான்ஸ்டிக்கை நம்ம அதிகமாக ஹீட் பண்ண முடியாது. இந்த சாமான்லாம் நம்ம அடுப்பில் வச்சோம்னாக்கா எவ்வளோ வேணுமோ நம்ம ஹீட் பண்ணலாம். கொஞ்சமாக கம்மியான அளவில் இந்த மாதிரி பிரியாணி வச்சுக்கலாம். நம்ம சாதாரணமாக நெய் சோறு செஞ்சுக்கலாம். அதெல்லாம் பண்ணிக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா எல்லாத்த விட நல்ல வெயிட்டாக இருக்குது. ஒரு அரைப்படி அளவுக்கு நமக்கு சாப்பாடு ஆக்கும். முதல்ல உள்ள ட்ரைப்ளேக்கு 10க்கு 10 மார்க்கு கொடுத்தோம்னாக்கா இந்த ஹார்ட் அனடைஸுக்கு நம்ம 10க்கு 8 மார்க்கு கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும். நமக்கு 10க்கு 9 மார்க்கு நம்ம மண் பாத்திரத்துக்கு கொடுக்கலாம். 10க்கு 10 நம்ம மண் பாத்திரத்துக்கு கொடுப்போம். ஆனால் அது நமக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது பார்த்திங்கனாக்கா சேஃப் வாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைப்ளேயில் கொடுத்துருப்பாங்க. சில்வர் சாமான்லேயும் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி சேஃப் வாஷ் அப்படின்னாக்கா நம்ம மிஷினில் சாமான் கழுவுறதுக்கு வச்சுருப்போம். அப்போ அதே மாதிரி உள்ள மிஷினில் இந்த பொருளை நம்ம வைக்க முடியாது. அதனால் இது சேஃப் வாஷ் கிடையாது. நம்ம கையாலேயே சாதாரணமாக ஒரு ஸ்பாஞ்சை வச்சே நம்ம கழுவி எடுத்துடலாம், ஒட்டாமல் இருக்கிறதுனால. இப்போ இட்லி சட்டி பார்த்திங்கனாக்கா நல்ல பெரிய சைஸ்லேயே இருக்குது. மேலே 7 குழி வச்சுருக்காங்க. அடுத்தது 5 குழி இருக்கிறது மாதிரி இருக்குது. அடுத்தது 4 குழி இருக்கிறது மாதிரி இருக்குது. விலை 1800 ரூபா போட்டிருக்காங்க. இது ஏன் நம்ம அந்த மாதிரி எலக்ட்ரிக் மிஷினில் வைக்க முடியாது அப்படின்னாக்கா இது ஏற்கனவே நமக்கு எலக்ட்ரிக் கெமிக்கல் ப்ராசஸ் இதில் நடந்துருக்கிறதுனால நம்ம மறுபடியும் இதை அதே மாதிரி வைக்க முடியாது. இதுக்கும் கீழே நம்ம இண்டக்ஷனில் வைக்கிறது மாதிரியும் இருக்குது. பார்த்து அதே மாதிரியே வாங்கிக்கலாம். குக்கர்லாம் நமக்கு அந்த மாதிரி இண்டக்ஷனில் வைக்கிறது மாதிரியே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இட்லி சட்டி நல்ல உங்களுக்கு ஒர்த்து தான். நல்ல வெயிட்டாகவும் இருக்குது. இதை விட கம்மி விலையில் வேறு எங்கே கிடைச்சாலுமே நம்ம வாங்கிக்கலாம். அதை விட இங்கேயே கம்மியாக இருக்குது அப்படின்னா தேவைப்படுறவங்க இந்த மாதிரி இட்லி சட்டியை நம்ம வாங்கிக்கலாம். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி அடுத்ததாக நான் வாங்கினாக்கா இந்த மாதிரி பொருளை தான் நான் வாங்குவேன். இப்போ ட்ரைப்ளேயே வாங்கிட்டேன். அடுத்தது ஹார்ட் அனடைஸ் நம்மளுடைய அடுத்த இலக்கு. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ இட்லி பாத்திரம் இது எல்லாமே ஃபுல்லாக இட்லி பாத்திரம் தான். விதவிதமாக நமக்கு வச்சுருக்காங்க. அப்போல்லாம் ஒரு வீட்டில் ஒரு இட்லி சட்டி பெரிய சைஸில் இருக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒன்றையே சாதாரணமாக வச்சுருந்தாலும் வச்சுருப்பாங்க. இப்போ இட்லி சுடுறதுக்கு தகுந்தது மாதிரி நிறைய விதவிதமாக நம்ம இட்லி பாத்திரம் வாங்கி வச்சுருக்கிறது மாதிரி இருக்குது. இந்த இட்லி சட்டி பார்த்திங்கனாக்கா காப்பர் பாட்டம்.
இது பார்த்தீங்கன்னா 5 குழியாக நமக்கு இட்லி இருக்குது. கீழே இதே மாதிரி உள்ளது காப்பர் பாட்டம். இதோட விலை 565. இதுவுமே நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. 2 பக்கமும் ஹேண்டெலாம் உங்களுக்கு ரிவீட் அடித்தது மாதிரி இருக்குது. நெட்டு போட்டு முறுக்குனது மாதிரி இல்லை. மேலே கிளாஸ் லிட்டு கொடுத்துருக்காங்க. இட்லி சட்டியாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், சாதாரணமாக தனியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒர்த் அப்படின்னு சொல்லலாம். 565 ரூபாய்க்கு. இப்போ அடுத்ததாக கொஞ்சம் சின்னதாக இருக்குது பாருங்கள். மேலே 4 குழி இருக்குது. அடுத்தது கீழேயும் 4 குழி இருக்குது. நல்லா அழுத்தமாக இருக்குது. இதோட விலையை பாருங்கள், 995 ரூபா போட்டிருக்காங்க. இண்டோலியன் இட்லி பாத்திரம், அலுமினியம் இட்லி பாத்திரம் இதெல்லாமே இங்கே சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. ஆனால் இப்போ இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உள்ள இட்லி பாத்திரம் தான் நிறைய போகுது. எல்லாருமே நிறைய வாங்குறது மாதிரி இருக்குது. இது குட்டியாக உள்ள ஒரு இட்லி சட்டி. மேலே 3 கீழே 3 அடுக்கு வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே நமக்கு மூடி தூக்குறதும் உங்களுக்கு சில்வர்லேயே மேலே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கம்பெனிக்கு தந்தது மாதிரி ஒரு விலையும் போட்டிருக்காங்க. பார்க்குறதுக்கு குட்டியாக இருக்குது, ஆனால் விலையும் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ இது காப்பர் பாட்டம். காப்பர் பாட்டலத்தில் இட்லி குக்கர் சூப்பராக இருக்குது. இந்த இட்லி குக்கர் 4 குழி வச்சுருக்குறாங்க. இது பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கும் இந்த மாதிரி ஒரு குட்டியாக உள்ள இட்லி சட்டி வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த மாதிரி உள்ள இட்லி சட்டியை நான் வாங்குகிறேன் அடுத்த தடவை வரும்போது. இது எனக்கானதாக இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக இது இருக்கும். டைமண்ட் பிராண்டு. எனக்கு இந்த டைமண்ட் பிராண்டு கொஞ்சம் நல்லா இருக்கிறது மாதிரி தான் இருக்குது. இப்போ இந்த இட்லி சட்டியில் எல்லாமே உங்களுக்கு காமிச்சிட்டேன். இப்போ எது உங்களுக்கு தேவையோ, விலை கம்மியாக இருக்கோ அதை பார்த்து நீங்கள் ஜெயச்சந்திரன் போனீங்கன்னாக்கா வாங்கிக்கலாம். அடுத்ததாக குட்டியாக ஒரு இட்லி சட்டி. அதுக்கு குட்டியாக 2 பக்கமும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் 2 ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அதுவும் சில்வர்லேயே கொடுத்துருக்காங்க. இப்போ 2 இட்லி தட்டுமே மேலே 3 கீழே 3 வச்சுருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி போத்தீஸில் டீர் பிராண்டில் ஒரு இட்லி பாத்திரம் காமிச்சிருந்தேன். அதில் 2ம் நான் வாங்கியிருந்தேன். 839 ரூபா அதோட விலை. இந்த மாதிரி ஸ்டீமரோட தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ 655 ரூபா இதோட விலை. இது மேலே 3 கீழே 3 கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்தீங்கன்னாக்கா எது பெஸ்ட்டுன்னா அந்த 2 காப்பர் பாட்டத்தையே நம்ம வாங்கிக்கலாம். விலை கம்மியாக இருக்குது. இப்போ நம்மள்ட்ட இருக்கிற ஒவ்வொரு இண்டோலியன் சாமானையும் நம்ம மாற்றிட்டு இந்த மாதிரி சட்டியாக நம்ம வாங்கிக்கலாம். அடுக்காக நமக்கு அப்படியே வச்சுருக்காங்க. சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே இங்கே ஃபுல்லாக இதே மாதிரி இருக்குது பாருங்கள். இதுக்கு தகுந்தது மாதிரி மூடியுமே நமக்கு வச்சுருக்குறாங்க. எல்லா விதமான மூடியும் இங்கே இருக்குது. பெரிய பெரிய சட்டிக்கு தகுந்த மூடியும் நம்ம இங்கேயே நம்ம வாங்கிக்கலாம். சின்ன சட்டிக்கு உள்ள மூடியும் இதில் இருக்குது. விலை 110 ரூபாலேருந்து நமக்கு ஆரம்பிக்குது. அதே மாதிரி இப்போ காபி சட்டி. ட்ரைப்ளேயில் உள்ள சாஸ்பேனை நம்ம எப்படி ரொம்ப சேஃப் அப்படின்னு சொல்கிறோமோ அடி பிடிக்காது அப்படின்னு, அதே மாதிரி இந்த மாதிரி உள்ள பிளாக் கலரில் உள்ளதும் நமக்கு அடி பிடிக்காது. 440 ரூபா தான். என்ன எனக்கு 2 ஹேண்டில் இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் அதை யூஸ் பண்ணுறது சிரமமாக இருக்கும். டக்குன்னு அடுப்புலேருந்து கீழே விழுந்துறது மாதிரி இருக்கும். இது வரைக்கும் நான் காமிச்ச பொருள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் என்ன என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், சரியா?